Christmas time and let us be happy and enjoy. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி இங்கே யூஎஸில் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சிவானி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறா. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. Hello guys, I'm going to read a story about the King, the Savior, and Jesus, Son of God. Jesus is born. Luke 2. Around this time, the Emperor of Rome ordered a census of all the people he rules over. All the people thought out the lands ruled by Rome had to go to their hometown to be counted. Mary and Joseph had to travel to Bethlehem, the town of Joseph's ancestor David. By the time they arrived, they were tired and desperately wanted to find a room for the night, for it was clear that time had to come for Mary's baby to be born. But the town was filled to bursting, and every inn was full. At last, an innkeeper showed them to a stable, and there Mary's baby was born. She wrapped him strips of cloth, then laid him gently on the clean straw and manger. Mary and Joseph looked down upon their son and with joy, and they named him Jesus, as the angel had told them to. And this is the story about the Savior, the King, and Jesus, Son of God. Amen. Merry Christmas to all of you. சிவானி ஸ்டோரி பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள், கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த கிஃப்ட்லாம் வந்து நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ட்ரீ கிட்ட. அதெல்லாம் வந்து பசங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் டைம்லேயே கொஞ்சம் நிறையா கிஃப்ட்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் இப்போ பசங்க அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. பயங்கர ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாமல் பேக் பண்ணி வச்சுருந்தோம். செம்ம ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. சிவானிக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்பி டால் ரொம்ப பிடிக்கும். சரி, அதான் அதுவும் பேக் பண்ணி வச்சுருந்தோம். 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் தர்சனுக்கு அந்த சிடி, கேம் விளாட்ற சிடி, அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கேம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் குட்டி குட்டியாக. இந்த பேக் பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்லேருந்து அமுச்சு விட்ருந்தாங்க. ஏன்னா இங்கே இன்னும் ஓப்பன்லாம் பண்ணலை, அதனால் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதுதான் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாங்கெட், அந்த மாதிரி சாக்லேட்டு, அந்த மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு பேக் பண்ணி. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த எல்லா கிஃப்ட்டுமே. இது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி 2 பேருக்குமே சேம் கிஃப்ட்டு தான். பசங்க எல்லாத்தையுமே இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தர்ஷனுக்கு வந்து டேபிள் வாங்கியிருந்தோம். அவனுக்கு வந்து ஸ்கூல் பண்ணுறதுக்கு டேபிள் இல்லாமல் இருந்துச்சு. சரி, அதனால் அதையும் ஒரு கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கி பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அவன் கொஞ்சம் டேபிள் இல்லாமல் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தான், ஏன்னா வீட்டிலே ஸ்கூல் பண்ணுறதுனால. அதனால் அதுவும் வாங்கி கொடுத்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். காலைல பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். இது வந்து பிரியாணி பாத்திரம் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருந்தேன். சரி, அதை வந்து கொஞ்சம் வெந்நீர்லாம் கொதிக்க வச்சு அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரியாணி தாளிக்க போகிறேன். எப்போதுமே நம்ம புது ஜாமான் வாங்கும்போது அந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ அடுத்ததாக டீ தான் போட்டுட்ருக்கேன். இப்போது சர்க்கரைலாம் இப்போ டீ கொதிச்சிருச்சு. சரி, சர்க்கரைலாம் போட்டுட்டு நல்லா ஒரு சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு தான் அடுத்ததாக நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிளாக் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரைலாம் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன். காலையில் ஒரு 6 மணி போல் இப்போ இருக்கும் டைமு. சரி, ஏஞ்சி விறுவிறுன்னு கொஞ்சம் வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் அப்புறமா ஃப்ரீ ஆகிக்கலாம்ல, அதனால் கடகடன்னு இந்த சமையல் வேலை முடிச்சிடலான்ட்டு இப்போ காலையில் ஏஞ்சி டீ குடிச்சிட்டு
அடுத்ததான் வந்து நான் நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறேன் கிறிஸ்மஸ் லஞ்சுக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு வினிகர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இஞ்சி பூண்டு தான் அரைக்க போகிறேன். 2 பங்கு பூண்டு, 1 பங்கு இஞ்சி எடுத்துருக்கேன். நல்லா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து மட்டன் குருமா தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து ஆப்பம் செய்ய போகிறேன். சரி, ஆப்பமும் மட்டன் குருமாவும் செய்கிறேன். நான் வந்து இந்த மட்டன் குருமா ரெசிபி எடுக்கலை, இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எப்படி செய்யணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குருமாலாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ஆப்பம் தான் ஊற்றிட்டுருக்கேன். நான் வந்து தோசைக்கல்லே ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த அடுப்பில் வந்து ஆப்ப கடாயில் வச்சு ஊற்றினா ஒரு மாதிரி செவந்து வராது. அதனால் நான் வந்து தோசைக்கல்லே ஊற்றிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மட்டன் குருமா ஊற்றி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். பிள்ளைங்களுக்கெலாம் ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா இது வந்து இரும்பு பாத்திரம். நல்லா வெந்நீர்லாம் கொதிச்சோன்னே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, நம்ம மசாலா ஜாமான்லாம் போடுவோம்ல, அது எல்லாமே போட்டுட்டு நல்லா செவந்தோன்னே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் சூப்பராக வதக்கிக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோன்னா அதோட வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் அந்த வெங்காயத்து கூடயே போட்டுட்டேன். நான் வந்து உப்பும் போட்டு இப்போ வதக்கிட்டேன். வெங்காயம் வதக்கும் போதே அது வந்து ஷூட் பண்ணல. இது நல்லா நம்ம தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு சூப்பராக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சூப்பராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அந்த மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேன். ஆல்ரெடி இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ லிஸ்ட்டில். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன். இது நம்ம இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பிரியாணி மசாலா போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணி. இப்போ நல்லா இதோட பச்சை வாசலாம் சூப்பராக பிடிச்சி இந்த நேரத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டுக்கலாம். தயிரும் இப்போ போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்தா கூட நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாமே போட்டுக்க போகிறேன். டக்குன்னு சமைச்சிட்ருக்கேன். இப்போ எல்லாமே இப்போ வதக்கியாச்சு. இது இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி சிக்கன் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 3/4 கிலோ அரிசி போட போகிறேன். 3 கப் அரிசி. கொஞ்சம் சிக்கன் ஒரு 1/4 கிலோ போல் எக்ஸ்ட்ரா போட்டாவே நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனோட பச்சை வாசம் இருக்கும்ல அது நல்லா போகிற அளவுக்கு இந்த மசாலாலே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா இப்போ நான் வதக்கி எடுத்துட்டேன். சைடிலே பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன். ரைஸும் பார்த்திங்கன்னா 3 கப் ரைஸ் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதையும் ஒரு வாட்டி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சைட்லேயே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன். அடுத்தா பார்த்திங்கன்னா ரைத்தாவுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், அப்புறம் அந்த குக்கும்பர், ஒரு பாதி ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, நமக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ ரைத்தாவும் செமையாக ரெடி ஆகிடுச்சு. ஆப்பிள் போட்டு நீங்கள் ரைத்தா செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தா பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் ரோஸ்ட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முந்தின நாள் சாயந்தரமே பார்த்திங்கன்னா ஃபுல் சிக்கன் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் மசாலாலாம் போட்டு. இதோட ரெசிபி நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா அவனில் செட் பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு 1 ஹவரில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி இப்போ ரெடியாக இருக்குது.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருந்தேன். அதை ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும். வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு உப்பு அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் அதெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கிறேன். அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசியை கலந்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போல் நல்லா வேக வச்சுருக்கேன் சிக்கனை. ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி சிக்கனுங்கிறதுனால நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து ரைஸை நான் வந்து நல்லா ஊற வச்சுருந்த ரைஸை ஒரு 1/2 hour அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை நம்ம இப்போ கலந்துக்க போகிறோம். நல்லா அரிசி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் போல் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு சூப்பராக இப்போ நல்லா ரைஸ்லாம் செம்மையாக வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடும். நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்ல இது எறும்பு பாத்திரம் நல்ல நமக்கு தம்மாயி செம்மையாக வரும். சைடில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பால் பாயசம் செஞ்சிட்ருக்கேன். பால் காய வச்சுருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் இந்த நட்ஸு எல்லாமே போட்டு நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். இடையில பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ரோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போது ரெடி ஆகிட்டே இருக்குது. செம வாசனையாக இருக்குது வீடே. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நாட்டுக்கோழி பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். அடுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அடுத்ததான் நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டேபிள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பால் பாயசம், அப்புறம் கேக்கு, ரைத்தா, சிக்கன் ரோஸ்ட்டு எல்லாமே எடுத்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான லன்ச் இது, செம சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. சிக்கன் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, அதை தனியாக வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வீடியோவில் வரும். இப்போ குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். Please help us during this Christmas time and let us be happy and enjoy this Christmas, and thank you for this wonderful day, and let the church, make the people church, make the church open, and we can do and help us and let the coronavirus go away and make us be safe. In Jesus' name we pray, amen. Amen. Praise God. Happy Christmas. Merry Christmas. Okay, guys, how your lunch? Now it's ready. Darsan, card எடுத்துக்க. ரெண்டு கார்டு எடு. யாரை வச்சு ஜெயிக்கிறது? எனக்கு மட்டும் 4 கார்டு ரெண்டு தடவை தள்ளுவேன். இப்போ யாரு? நானா? இல்லை இவ. சிவானியா? சிவானி சீக்கிரம். எல்லோ. நான் தான். ரெட் போடுங்க. ரெட்டா? ரெட். சூப்பரா. திரும்பவுமே மை டர்ன். Okay. உனா. No. ஏய் சூப்பர். யாரா இருக்கணும் ரெண்டு கார்டு? யாரும் எனக்கு வேணாம். யாரும் எனக்கு வேணாம். எனக்கு மூட்டம் தான். ரெட் இல்லையா? யாருக்கு? யார் ஃபர்ஸ்ட்? அண்ணாக்கு. ஆ
எஸ் ஐ இன்ஃபியூ போச்சா ஐயா வைல்டு வேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன்டா. அதா போடுறா டேய். ப்ளூ வா. அட பாவிங்களா எல்லாம் ப்ளூ வச்சிருக்கீங்களா? போடுங்கடா. வாவ் ஓனா ஓனா. ஏ ரெண்டு பேரும் ஓனமா நான் ப்ளூ எடுத்தேன். நான் ப்ளூ. நான் ஜெயிச்சிட்டேன். சூப்பர் ஸ்கிப் டர்ன். நான் முடிச்சிட்டேன். நீ ஸ்கிப் டர்ன். ஏ அப்பா தப்பிட்டடா இல்லடி நான் தோத்துறப்படா. நான் உன்கிட்ட சோனி ஆல் டான்ஸ் ஆடு. ஜெயிச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் குட். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் போல் அந்த கேம் விளாண்டுட்டு இருந்தோம். ஊனம் கேமு அதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு இப்போ டீ போட்டுட்டு இப்போ உட்காந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எங்களுக்கு தொடங்கிடுச்சு. சாயந்தரம் 5 மணி போல் தான் சர்ச் சர்வீஸு. சரி இது ஆன்லைனில் ஜூம் காலு. சரி அதான் இப்போது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த சர்ச்சில் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி தான் சூப்பராக போணுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வெளில போய் கொண்டாட முடியலனாலும் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. நமக்கு சர்வீஸ் தொடங்குறது அப்புறம் சமைச்சி நல்ல ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுலாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே அந்த ப்ரோக்ராமுக்கெலாம் பேசி அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் தான் இப்போது டிவியில் வந்துட்டுருக்கு. அந்த சின்ன சின்ன வசனம் அந்த மாதிரிலாம் பேசி அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் தான் இப்போது காமிச்சிட்ருக்காங்க. நிறைய சவுண்டாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். சிவானி வந்து ஏஞ்சல் அந்த மாதிரி போட்டிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷன் வந்து செப்பர் வேஷம் போட்டிருந்தான். ரொம்பலாம் டைலாக் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பேசி அமைச்சிருந்தாங்க. எல்லா பசங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க அமுச்சு விட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு பாட்டு பாடி அமைச்சிருந்தோம். அது லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூப்பராக அந்த கிறிஸ்மஸ் டே போணுச்சு. பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து அமைச்சிருந்தோம். அவங்க எல்லாம் எடிட் பண்ணி போட்டாங்க. சரி இதெல்லாம் காப்பிரைட் வந்துருன்ட்டு எல்லாமே வாய்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். செம ஜாலியாக போணுச்சு அன்னைக்கு. ஒரு மணி நேரம் போல் நல்லா அந்த ப்ரோக்ராம்லாம் போணுச்சு. எல்லோரும் ஃபேமிலியோடு பண்ணி அனுப்பிச்சிறது, அப்புறம் பிள்ளைங்க பண்ணி அனுப்புனது வீடியோலாம், அது எல்லாமே பண்ணி சூப்பராக எடிட் பண்ணி செமையாக போட்டிருந்தாங்க. செம ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து செம கிறிஸ்மஸ் இது. ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.